எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம ஆத்து பெரியவா யூடியூப் சேனல் மூலமா இன்னைக்கு ஒரு அவசியமான பதிவு, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவலை தான் பார்க்க போறோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம ஆத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. 27 நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலங்கள் 2 பதிவுகள் ஏற்கனவே பார்த்தோம். இப்போது இந்த 3வது பதிவில் மீதியுள்ள நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் எது எது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. மூல நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டியது சங்கீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயம் மப்பேடு என்ற ஊரில் உள்ளது. சென்னை கோயம்பேட்டிலிருந்து தக்கோலம் செல்லும் வழியில் 45 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருத்தலம் இருக்கிறது. பூந்தமல்லியிலிருந்து பேரம்பாக்கம் செல்லும் சாலையில் 22 கிலோமீட்டரில் மப்பேடு உள்ளது. பூராடம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயம் கடுவெளி என்ற இடத்தில் இருக்கிறது. தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு சென்று அங்கிருந்து கல்லணை செல்லும் வழியில் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது கடுவெளி. உத்திராடம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஆலயம் பூங்குடி என்ற ஊரில் உள்ளது. சிவகங்கை செல்லும் வழியில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் ஒக்கூர் உள்ளது. இங்கிருந்து பிரியும் ரோட்டில் 3 கிலோமீட்டர் சென்றால் பூங்குடியை அடையலாம். திருவோணம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் சென்று வழிபட வேண்டும். திருப்பார்கடல் என்ற இடத்தில் இந்த ஆலயம் இருக்கிறது. வேலூரிலிருந்து சென்னை செல்லும் சாலையில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் காவேரி பாக்கம் உள்ளது. இங்கிருந்து பிரியும் ரோட்டில் 2 கிலோமீட்டர் சென்றால் ஆலயத்தை அடையலாம். ஆற்காடு வாலாஜாவிலிருந்தும் செல்வதற்கு பேருந்து வசதிகள் உள்ளன. அவிட்டம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தை சென்று வழிபட வேண்டும். இந்த ஆலயம் கொருக்கை என்ற இடத்தில் உள்ளது. கும்பகோணத்திலிருந்து தாராசுரம் முழையூர் வழியாக மருதாநல்லூர் செல்லும் பஸ்களில் இங்கு செல்லலாம். சதயம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அக்னிபுரீஸ்வரர் சென்று வழிபட வேண்டும். இது திருப்புகலூர் என்ற இடத்தில் உள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது. பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவானேஸ்வர் திருக்கோவிலில் உள்ள இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஆலயம் ரங்கநாதபுரம் என்ற ஊரில் உள்ளது. திருவையாறிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருக்காட்டுப்பள்ளி. இங்கிருந்து அகரப்பேட்டை செல்லும் சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருத்தலம் உள்ளது. உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டியது சகசரலட்சுமீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயம் தீயத்தூர் என்ற இடத்தில் இருக்கிறது. புதுக்கோட்டையிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆவுடையார் கோவில் சென்று அங்கிருந்து திருபுவனவாசல் செல்லும் சாலையில் 21 கிலோமீட்டர் தூரத்தில் தீயத்தூர் உள்ளது. ரேவதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் கைலாயநாதர் ஆலயமாகும். திருச்சியிலிருந்து முசிறி சென்று அங்கிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தாத்தையங்கார்பேட்டை என்ற ஊரிற்கு செல்ல வேண்டும். இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காருகுடி என்னும் இடத்தில் இந்த ஆலயம் உள்ளது. இவ்வாறு இன்னும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது நம்மாத்து பெரியவா சேனலோடு இணைந்திருப்போம்.